ஹலோ லாஸ்ட் மினி விலாகோட கண்டினியூஷன் விலாக் தான். அம்மா லஞ்ச் சமைக்கும் போதே டெசர்ட்க்கு கஸ்டர்ட் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தாங்க. 1 லிட்டர் பால் தனியாக காய்ச்சிக்கிட்டாங்க. இன்னொரு பவுலில் பால் சேர்த்துக்கிட்டு இது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கஸ்டர்ட் பவுடரும் ஆட் பண்ணிட்டாங்க. இது வந்து வெனிலா ஃப்ளேவர். வந்து நல்லா கட்டி இல்லாமல் கலந்து விட்டு தனியாக எடுத்து வச்சாச்சு. இப்போ காய்ச்சின பாலில் சர்க்கரை தேவையான அளவுக்கு சேர்த்துட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருந்த அந்த கஸ்டர்ட் மிக்ஸையும் இதில் ஆட் பண்ணி நல்லா கலந்துக்கலாம். சிம்மில் வச்சுட்டு நீங்கள் ஜென்டலாக ஸ்டிர் பண்ணும்போதே நல்லா இந்த டெக்ஸ்டர் வந்து திக்கன் ஆகும். ஒரு கொதி வரும்போதே ஸ்டவ் அமர்த்திட்டு நல்லா ஃப்ரிட்ஜில் செட் பண்ணிங்கன்னா ரொம்ப சில்டாக நீங்கள் வந்து சர்வ் பண்ணும்போது அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். இந்த வெயிலுக்கு ரொம்ப இதமாக இருக்கும். என்கிட்ட இருந்த கிரேப்ஸ் அண்ட் ப்ரோமோகிரானேட் வச்சு மட்டும்தான் நான் சர்வ் பண்ணேன். உங்களுக்கு வேணும்னா ஐஸ்கிரீம், ஸ்கூப், ஜெல்லி இல்லை வேறு எந்த ஃப்ரூட்ஸ் வச்சும் நீங்கள் சர்வ் பண்ணலாம். 2 to 3 டேஸாகவே அம்மா இருந்த கொப்பரையை வந்து கிரேட் பண்ணி வைக்க சொல்லியிருந்தாங்க. பட் லாஸ்ட் மினிட்ல தான் நான் அதை கிரேட் பண்ணி வச்சேன். எல்லாம் ரெடி பண்ணி வச்சதுக்கப்புறமா அன்றைக்கி ஈவினிங்கே அம்மா எனக்கு கொடுத்து விடுறதுக்காக கொப்பரை பொடியும் பருப்பு பொடி அரைச்சி கொடுத்தாங்க. இந்த கொப்பரை பொடியை நம்ம பொங்கல் இல்லை வெறும் சுடு சாதத்துக்கு நெய் விட்டு இல்லை நல்லெண்ணெய் விட்டு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். கமிங் டேஸில் ரெசிபி கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.